இதுல கேமரா இருக்குது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. மொத்த கேமரா கூட நீங்க லைட்டா ரொம்ப மைன்யூட்டா வாட்ச் பண்ணா கூட இதுல கேமரா இருக்கிறது ஒரு சின்ன பாயிண்ட் தெரியும். பட் இது வந்து இப்போ லேட்டஸ்ட் கேமரா. ட்ரை பண்றேன் எங்க கேமரா இருக்குன்னு ட்ரை பண்ணுவாங்க. இதுல வந்து கேமரா இருக்குது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஹவர் மினிட்டுக்கு நடுவுல இருக்கு அந்த ரெண்டு அதுவா? சோ இதுல வந்து கேமராஸ் எங்க இருக்குன்னா இங்க மேல இருக்கு. சோ இந்த ரெண்டு பாயிண்ட்ல இல்ல, இங்க மேல இருக்கு. இந்த கிளாஸ்ல இந்த பாயிண்ட்ல மேல இருக்கு. சோ இந்த பக்கம் எல்லாமே இது லைட் எரியும். இது வந்து நம்ம போட்டா ஜஸ்ட் ஒரு கிளாக் மாதிரி அப்படியே ஓடும். இது அதே மாதிரி தான் இதுவும் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து நீங்க ரிமூவ் பண்ணி பேட்டரி போட்டு மெமரி கார்டு எல்லாமே இதுல இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டேபிள் மேல மட்டும் நீங்க வச்சா போதும். இது வந்து ஒரு டேபிள் கிளாக் கேமரா. இல்ல டைம் எல்லாமே உங்களுக்கு ஓடும். இது கேமரா எங்க இருக்குது ஆக்சுவலா? இதுல வந்து கேமரா பாத்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல இங்க வந்து கேமரா இருக்கு. கேமரா இருக்கிறதே இதுல தெரியாது. சோ ஸ்பை கேமராஸ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல். கேமராஸ் இதுல இருக்கிறதே தெரியாது. இதுல என்ன கிளாரிட்டில ரெக்கார்ட் ஆகும்? இது எல்லாமே 2 மெகா பிக்சல் ஃபுல் HD 1080p ரெசல்யூஷன் கேமரா ரெக்கார்டிங் கிளாரிட்டி வரும். சோ இதுலயும் ஒரு 2-3 வேரியன்ட் இருக்கு. இதுலயும் கேமரா வந்து இந்த ஹெட்ல இருக்கு. சோ இதெல்லாம் கேமராஸ் இருக்கிறதே வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த ஹெட்ல உங்களுக்கு கேமராஸ் இருக்கும். இதுலயும் அதே மாதிரி வைஃபை இருக்கு, மெமரி கார்டு போட்டுக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு. சோ ரொம்ப குட்டியா கேமராஸ் வேணா இது சின்ன கேமராஸ் இருக்கு, இல்ல மினி கேமரா ஜஸ்ட் எங்க வேணாலும் வைக்கலாம். இது இப்ப நிறைய பேர் கஸ்டமைஸ்டும் இது வந்து பண்றாங்க. இந்த குட்டி கேமராஸ் வாங்கிட்டு அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல கரெக்டா கட் பண்ணி இதெல்லாம் வைக்கிறாங்க. போட்டோ ஃப்ரேம்ல கட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது மாதிரி கேமராஸும் இது எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்க இதை வந்து அதில் வச்சு நீங்க கஸ்டமைஸ் நீங்களே பண்ணிக்கலாம். இதுக்கு பவர் சப்ளை? பவர் சப்ளை இது தேவையில்லை. இது பேட்டரி தான். நம்ம வாட்சுக்கு போடுறோம்ல அந்த பேட்டரி தான் இது. அதுலயே உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒரு சின்ன பேட்டரி தான். இதுலயே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு, போட்டுக்கலாம். ஸ்டாண்ட் பை வந்து 48 hours 2 days உங்களுக்கு கண்டினியூஸ் ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணும். இப்போ இதெல்லாம் போட்டோ ஃப்ரேம்ல வச்சாலுமே தெரியாது. ஆமா, இதெல்லாம் ரொம்ப மைன்யூட் கேமராஸ். இது கஸ்டமைஸ் நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது எதுல வச்சாலும் தெரியாது. ஜஸ்ட் இது ஃபுல்லா தெரிய போறது கிடையாது. நீங்க போட்டோ ஃப்ரேம் வச்சாலும் இந்த சிங்கிள் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஓகே, இப்போ இன்கேஸ் இந்த போட்டோ ஃப்ரேம்லயோ இல்ல வாட்டர் பாட்டிலையோ சோஃபாலயோ வைக்கிறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலா இது கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம் தான். இன்கேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம ரொம்ப மைன்யூட்டா ஒரு இடத்துலயும் பார்க்கணும். என்ன பார்க்கணும், இது மாதிரி ஹோல்ஸ் இருக்கா, எங்கேயாவது வச்சிருக்காங்களா. மேஜரா வந்து எங்களோட நிறைய கஸ்டமர்ஸ் நாங்கள் சிசிடிவி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 to 6000 இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். எங்களோட கஸ்டமர்ஸ் எங்கே அவுட் ஸ்டேஷன் போகும்போது எங்கிட்ட கேட்பாங்க, சார் நான் ஒரு லாட்ஜிங் போனால் நான் என்னென்ன நோட் பண்ணணும். ஸோ இப்போ நிறைய இடத்துல கேமராஸ் வச்சிடறாங்க, எது மாதிரி நோட் பண்ணணும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா சிக்னல் டிடெக்டர் இருக்கு. இதில் IR இன்ஃப்ராரெட் இருக்கும். த்ரூ IR வந்து டிடெக்ட் பண்றதுக்கு IR டிடெக்டர் இருக்கு. பட் இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச எந்த கேமராலுமே IR வராது. அதுல வந்து IR எரியாது. சோ வித்தவுட் IR டிவி ரிமோட்ல இருக்குமா? அது ஆமா, IRனா டிவி ரிமோட்ல இருக்கும்ல. சோ அதை டிடெக்ட் பண்ணி இங்க கேமராஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்.